Hi children, good morning. Today we will discuss about sources of water. A new lesson we are going to discuss. So sources of water. Sources. S-O-U-R-C-E-S. Sources of. O-F of water. W-A-T-E-R. Water. Okay. Sources of water. Children, like air, we also need water. Like air, we are also need water. All the living things need water. Okay. If living things cannot live without water. Water இல்லாமல் என்ன பண்ணாது லிவிங் திங்ஸ் உயிர் வாழ முடியாது. வாட்ஸ் மீன் லிவிங் திங்? Which one have life? That is called living thing. Okay. For example, plants, animals, and we are also living things. Okay. So plants, animals, and human beings cannot live without water. Without water. For example, plants need water for making their food. Plants need water for making their food. பிளான்ட்ஸ்க்கு வாட்டர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். வாட்டர் மட்டுமா இம்பார்ட்டன்ட்? நோ. சன்லைட், வாட்டர், தென் ஏர், இதெல்லாம் இருந்தால் தான் என்ன பண்ணும்? பிளான்ட்ஸ் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வாட்டர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் பிளான்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பிளான்ட்ஸ் need water for making their food. Okay. Then animals. What about animals? Yeah, animals need water for. See here. See here. There are so many activities are there. Yes or no? One, cooking, washing, cleaning. Then animals also need water. So animals need water for drinking, bathing, washing, cooking. Okay, then we can survive without food for many weeks, but without water we can last only for 3 to 4 days. நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஃபுட் இல்லாமல் வேணால் ஒரு 1 month கூட சர்வே பண்ணிடலாம். பட் வாட்டர் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? ஏர் இல்லாமல் 1 minute கூட நம்மளால் இருக்க முடியாது. வாட்டர் இல்லாமல் 2 or 3 days நம்ம சர்வே பண்ண முடியும். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது? சர்வே பண்ண முடியாது. ஸோ ஏர், வாட்டர் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏர் அண்ட் வாட்டர் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். So see here children, there can be no life without water. There can be no life without water. So we need water for drinking, cooking, washing, bathing and cleaning. Animals also need water for drinking and bathing. Okay. Then plants cannot grow without water. Plants வாட்டர் இல்லாமல் க்ரோ ஆகுமா? நோ. ஸோ அனிமல்ஸ் ஆகட்டும், பிளான்ட்ஸ் ஆகட்டும், தென் ஹியூமன் பீயிங்ஸ், ஆல் த லிவிங் திங்ஸ் நீட் வாட்டர் டு சர்வே தி வேர்ல்ட். ஓகே. தென் சில்ட்ரன், do you know one thing? In our earth, surface is covered with water. How many? எவ்வளோ இருக்குது தெரியுமா? 4 டைரக்ஷனில் 3 சைடு என்ன தான் இருக்குது? வாட்டர் இருக்குது. நம்ம மேப் இருக்குது இல்லைங்களா? மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா
ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு 4 டைரக்ஷன்ஸ் இருக்குல்ல. அந்த 4ல் 3 டைரக்ஷன்ஸ் ஃபுல்லாக என்ன இருக்குது, அதாவது பூமியில் 4ல் 3 பங்கு என்னன்னு சொல்லுவாங்க, 4ல் 3 பங்கு என்ன தான் இருக்குது, வாட்டர் தான் இருக்குது. ஸோ அதனால தான் எர்த் இஸ் எ ப்ளூ பிளானட். எர்த் எப்படி இருக்குமா, ப்ளூ பிளானட். போயிட்டு மேலேருந்து சேட்டலைட்டில் எர்த்தை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும். சரிங்களா? ஏன் ப்ளூ கலரு? எஸ், அவர் எர்த் இஸ் கவர்டு வித் வாட்டர். அதிகமாக நம்மளுடைய எர்த்தில் வாட்டர் இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜு? 3/4. ஓகேவா? 4ல் 3 பங்கு என்ன தான் இருக்குது, வாட்டர் இருக்குது. சரிங்களா? பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், தென் அரபிக்ஸ் ஓஷன், இது எல்லாமே என்ன இருக்குது, அரபிக் சி எல்லாமே வாட்டரால் தான் இருக்குது. ஒரே ஒரு இதில் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், சர்வே பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால தான் எர்த் இஸ் கால்ட் எ ப்ளூ பிளானட். ஓகேவா? பார்த்துக்குங்க எவ்வளோ நம்ம எர்த்தில் வாட்டர் இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் sources of water. Sources of water. So, okay, where we get water? From the tap. In our home only we get water from tap. அந்த டேப்புக்கான வாட்டர் எங்கேருந்து வருது, மிஸ்? டேங்க்லேருந்து வருது மிஸ். அப்படிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வாட்டர் அப்படிங்கிறது எங்கேருந்து கிடைக்குது? எஸ், ரெயின் இஸ் தி மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ரெயின் இஸ் தி மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். வித்தவுட் ரெயின் there is no water in our earth. வாட்டரே இல்லை, ரெயினே இல்லை அப்படின்னா அங்கே என்ன இல்லை, வாட்டரே இல்லை. ஸோ rain is the main source of water. Rain is the main source of water. If you get water from rain means that is called rain water. Okay, if you get water from rain, that's called rain water. ரெயின்லேருந்து மழை பெஞ்சு அந்த நமக்கு கிடைக்கிற அந்த வாட்டர் என்னன்னு சொல்லுவோம், ரெயின் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ when rain falls on earth, this water will collect in இந்த ரெயின் மிஸ். ஓகே, ரெயின் வந்ததுன்னா இந்த வாட்டர்லாம் எங்கே போகும்? எஸ், ரெயின் வாட்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் கலெக்ட் ஆகி அதாவது இப்போ எப்படி நம்ம வாட்டரை வந்து டேங்க்கில் கலெக்ட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வாட்டர்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஓஷன்ஸ், சீஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ், ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர்ஸ். ஓஷன், சீஸ், லேக்ஸ், ponds, streams and river. So we also get water from oceans, seas, lakes, ponds, streams and rivers. Okay, நம்ம லாஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். ரிவர்ஸ். ரிவர்னா எதை சொல்லுவோம், ஆறு. ஓகேவா? ரிவர்னா எதை சொல்லுவோம், ஆறு. ஸ்ட்ரீம்ஸ்னால் ஓடை, அதாவது மவுண்டைன்லேருந்து வர அந்த வாட்டரை என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓடைகள் அப்படின்னு. ஓகேவா? மலையிலேருந்து நீர் வரும் பார்த்திங்களா, மலையிலேருந்து ஃபால்ஸ், நம்ம ஃபால்ஸ்க்கெலாம் போகிறோம்ல, அதெல்லாம் என்னன்னு சொல்கிறது, ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது. பாண்ட்ஸ் அப்படின்னா பாண்டு, லேக்லாம் குளம், ஏரி அந்த மாதிரி சொல்கிறது. சரிங்களா? பாண்டுனா குளம், லேக்னா ஏரி. லேக்கில் அந்த நம்ம லேக்கில் போயிட்டு வாட்டர் போட்லாம் போகிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் தான் லேக். தென் சீனா என்னது, கடல். சீனா என்னது, கடல். ஓஷன்ஸ் அப்படின்னா இந்த சீயெல்லாம் சேர்ந்தது தான், கடலெல்லாம் சேர்ந்தது தான் ஓஷன். ஓகேவா? ஓஷனும் சி. ஹியர் ஓஷன் அண்ட் சீஸ் ஆர் வெரி பிக். Okay,
ஓஷனும் சீயும் இருக்கலே சோர்சஸ் ஆஃப் வாட்டர்லேயே ரொம்ப பெருசு எது? ஓஷன்ஸ் அண்டு சீஸ். ஓகேவா? ஸோ இங்கே இருக்க இந்த ரிவரு, ஓஷனு, லேக், இங்கே இருக்க வாட்டர் எல்லாம் எவாப்ரேட் ஆகி மேலே க்ளவுட்ஸாக ஃபார்ம் பண்ணி தென் க்ளவுட்ஸ் என்ன ஆகும்? ஜாயின் பண்ணி தி பிரிங் தி ரெயின். ஓகேவா? ஸோ கீழே இருக்க இந்த வாட்டர் ஃபார்ம்ஸ் எல்லாம் எவாப்ரேட் ஆகி மேலே க்ளவுட்ஸாக ஃபார்ம் பண்ணி தென் க்ளவுட்ஸ் என்ன பண்ணுவோம்? எல்லாம் ஒன்றா ஜாயின். க்ளவுட்ஸ் மூவ் ஆகும், பார்த்துருக்கீங்களா? மழை வர்ற டைமில் க்ளவுட்ஸ் வந்துட்டு மூவ் ஆகி அப்படியே க்ளவுட்ஸ் என்ன கலரில் இருக்கும்? அப்படியே டார்க் கலரில் மாறிடும். டார்க் கலரில் மாறிட்டாலே என்ன சொல்லுவாங்க எல்லோரும் நம்ம வீட்டில்? இன்னைக்கு கண்டிப்பாக மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ this is the form of rain. Okay, so which one is main sources of water? Rain. Rain is the main source of water. Okay, rain is the main source of water. இந்த ரெயின் எல்லாம் என்ன பண்ணும்? எல்லாம் அப்படியே நம்ம ஊரில் இருக்க அந்த லேக்கில் போய் அந்த லேக்கில் இருக்க வாட்டர் எல்லாம் ரிவர்ஸ் இதெல்லாம் ஜாயின், அதாவது this rain falls on earth, this water collects in ocean, seas, lakes, ponds. இந்த ஓஷன் ஆகட்டும், சி, லேக், இதில் இருக்க எல்லா வாட்டருமே என்ன வாட்டர் தான்? ரெயின் வாட்டர் தான். ஓகேவா? நம்ம கலெக்ட் பண்ண வைக்க வேண்டிய ஏரியா தான் தனித்தனி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சி வாட்டர், ஹியர் ரிவர், ஸ்ட்ரீம், பாண்ட், then lake water is a pure water, but sea and ocean water is a salty. sea வாட்டரும் ஓஷனோடைய வாட்டரும் எப்படி இருக்கும்? சால்ட்டியாக இருக்கும், உப்பாக இருக்கும். ஓகேவா? பட் லேக் ஆகட்டும், பாண்டு, ஸ்ட்ரீமு, ரிவர்ஸோடைய வாட்டர்லாம் எப்படி இருக்கும்? பியூராக இருக்கும். பியூரானா வி கேன் ட்ரிங்க், நம்மளால் குடிக்க முடியும். பட் sea வாட்டரும் ஓஷன் வாட்டரும் வி கேனாட் ட்ரிங்க். நம்ம வீட்டில் இருக்க சால்ட்டை தூக்கி ஒரு டம்ளரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம குடித்தோம்னா எப்படி இருக்கும்? வாயில் வைக்க முடியுமா? வைக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும் சீ வாட்டரும் ஓஷனுடைய வாட்டரும். ஓகேங்களா? தென் see here, what picture is this? See here children, what is this? This is a dam. ஓகேவா? டேம் டு யூஸ் ரிவர் வாட்டர். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரிவர் வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. டேம் கட்டி அதை என்ன பண்ணுவாங்க? ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ ரிவர் வாட்டர் எல்லாம் வேஸ்ட் ஆகி சீயில் போய் மிக்ஸ் ஆகும். இந்த ரிவர் வாட்டர்லாம் எங்கே போய் ஜாயிண்ட் ஆகும்னா கடலில் போய் ஜாயிண்ட் ஆகும். ஸோ அங்கே ஜாயிண்ட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் என்ன ஆகும்? சால்ட்டியாக மாறிடும். ஸோ சால்ட்டியாக மாறிச்சுன்னா வி கேன் ட்ரிங்க். நம்மளால் அதை குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. ஸோ அதனால் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த வாட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த வாட்டர்லாம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்? ட்ரிங்கிங்க்கு மட்டும் கிடையாதுப்பா. இரிகேஷன் என்னது? விவசாயத்துக்கும் பயன்படும். ஓகேங்களா? ஸோ தி கவர்மெண்ட் வில் பில்ட் எ டேம். கவர்மெண்ட் என்ன பண்ணும்? டேமை பில்ட் எதுக்காக பண்ணுவாங்கன்னா ரிவர் வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நமக்கு நியரஸ்ட்டாக மேட்டூர் டேம்லாம் இருக்கு இல்லையா? மேட்டூர் டேம் இருக்குல்ல, அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அங்கே வர ரிவர் வாட்டரை ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுவாங்க. ஓகேவா? ஸோ திஸ் ரிவர் water see here, river water can be used by building dams and canals. ஓகேவா? some rainwater goes deep under the ground. இந்த ரிவர் வாட்டரை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில இடத்துல டேம் கட்டுவாங்க. சம் ரிவர் வாட்டர் என்ன பண்ணுவோம்? கிரவுண்டில் போகும். ஸோ அந்த ஏரியாவில் இருக்க அந்த ரிவர் வாட்டர் இருந்ததுன்னா அந்த ஏரியாவில் எப்படி இருக்கும்? வாட்டர் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, அதுதான் திஸ் வாட்டர் இஸ் கால் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். ஓகேவா? அண்டர் கிரவுண்ட் வாட்டர். ஓகே children, see here, this is a stream. ஸ்ட்ரீம்னா என்னது? அப்படியே மலையிலேருந்து ஃபால்ஸ் வர்ற மாதிரி இருக்குல்ல, பார்த்தீங்களா? மவுண்டெயின்லேருந்து ஃபால்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதுதான் என்னன்னு சொல்கிறது? ஸ்ட்ரீம்.
stream. Okay va? So okay miss, if the river water go under the ground na, how can we use river water ground குள்ள போயிருது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும்? Yes, we can dig the ground. நம்ம என்ன பண்ணுவோம், டிக் பண்ணுவோம், கிரவுண்டை டிக் பண்ணுவோம் வித் தி போர்வெல். போர்வெல் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், போர் போடுறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல நம்ம வீட்டில். ஸோ போர்வெல் மிஷின் வச்சு we can dig the ground. நம்ம டிக்னா என்னது, ஓட்டை போட்டு அண்டர் கிரவுண்ட் வாட்டரை எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இஸ் drawn with the help of hand pumps and wells. See here, வெல்னா என்னது, கிணறு. அதாவது நம்ம கிரவுண்டுக்குள்ளே இருக்க வாட்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஏர்லி டைமில் வெல்லு, இந்த மாதிரி ஹேண்ட் பம்ப்பு. தென் நவ்யடேஸ் வி ஆர் யூஸிங் டு டிக் தி கிரவுண்ட். நம்ம என்ன பண்ணுறோம், மிஷின்ஸை வச்சு கிரவுண்டை டிக் பண்ணி, அதாவது போர் போட்டு வாட்டரை எடுக்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வெல்னா என்னது, கிணறு. இந்த மாதிரி ஹேண்ட் பம்ப்பு, இந்த மாதிரி போர் போட்டு ஹேண்ட் பம்ப் மூலிமா எடுப்பாங்க. பட் நவ்யடேஸ் we are using a borewell pipes. Okay, in cities water is supplied to the homes through taps. இந்த வாட்டரை என்ன பண்ணுவோம், போர் பண்ணி அந்த வாட்டரை எடுத்து டேங்க்கில் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கெலாம் எப்படி வருது, டேப் மூலிமா வரும். ஓகேவா? ஸோ underground water is drawn out with the help of hand pumps and wells. So these are the sources of water. Which is the main source of water? Yeah, rain is the main source of water. Children, water is the very, very important things for human beings, animals and plants. Okay, so rain is the main source of water. Another source of water, ocean, sea, lake, pond, streams, rivers, well. Okay, these are the another sources of water. But main source அப்படினு கேட்டா rain. Without rain there is no water. Okay children, now we are going to study uses of water. Water is used for many things. For only drinking purpose only we are using water? No. See here, there are doing many activities in this picture. Yes or no? So in this all the activities they need water. So water is used for many things. For drinking, for cooking, for cleaning, for bathing, for washing clothes, for brushing teeth, to put out fire. Put out fire na என்னது, வீட்டில் ஏதாவது நெருப்போ அந்த மாதிரி ஏதாவது பிடிச்சிருச்சுனாலும் அதை எதை வச்சு ஆஃப் பண்ணுவாங்க, வாட்டர் வச்சு தான் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ we are using many things by water. Okay, so we should drink 8 to 10 glasses of water every day. Every day we are drinking water. Yes or no? So minimum how many glasses you can drink? 8 to 10 glasses you should drink water. Okay, 8 to 10 glasses of water you should drink every day. Okay, then you should drink pure water. எப்படி இருக்கணும், பியூர் வாட்டராக இருக்கணும். ஃபில்டர் பண்ணி தென் பாயில் பண்ணி யூ ஹவ் டு ட்ரிங்க்.
Okay. Dirty water will make us sick. Dirty water drink பண்ணோம்னா என்ன ஆயிரும்? Sick. Okay. Then dirty water can be made pure by boiling or using water filters. நம்ம வீட்டில் இந்த டர்ட்டினா என்ன, ரொம்ப குப்பையாக இருக்குமா? அப்படி இல்லை. அதாவது அந்த வாட்டரில் எந்த ஒரு ஜேர்ம்ஸு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், we can boil or filter by மிஷின்ஸை வச்சு ஃபில்டர் பண்ணியோ இல்லை பாயில் பண்ணியோ you should drink. Okay, we should store water in a clean and covered vessel. நம்ம வாட்டரை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்? கவர் பண்ணி க்ளீன் பண்ணி தான் இருக்கணும். அந்த வெசல் எப்படி இருக்கணும்? கவராகவும் இருக்கணும், க்ளீனாகவும் இருக்கணும். ஸோ வாட்டர் இஸ் எ கோல்டு. வாட்டர் என்னது? கோல்டு மாதிரி. நம்ம எப்படி நம்ம கோல்டை வந்து எப்படி பத்திரமாக வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி வாட்டரையும் எப்படி இருக்கணும்? கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகே, தேவையில்லாமல் வாட்டரை என்ன பண்ணக்கூடாது? வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஸோ வி ஷுட் நாட் வேஸ்ட் வாட்டர். ப்ரஷ்ஷிங் பண்ணும்போது ப்ரஷ்ஷை வந்துட்டு வெட் பண்ணதுக்கப்புறம் டேப் என்ன பண்ணிடணும்? க்ளோஸ் பண்ணிடணும். நீ ப்ரஷ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த டேப்பில் இருந்து அந்த வாட்டரை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது? போய்கிட்டே அப்படியே நீ பாட்டுக்கு அந்த வாட்டரை எடுத்து விட்டுட்டு நீ பாட்டுக்கு ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உன்னோடைய ப்ரஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா எவ்வளோ வாட்டர் வேஸ்ட் ஆகுது இல்லையா? ஸோ வாட்டர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ டோன்ட் வேஸ்ட் வாட்டர். ஓகே, டோன்ட் வேஸ்ட் தி வாட்டர். Children, another one important questions from you. Water have any color, any taste, any smell? Yeah, water does not have any color, taste or smell. See here this picture. Any color for water? No. சரி, வாட்டர் ரொம்ப வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் இதே டொமேட்டோ ரைஸோ ஃப்ரைட் ரைஸோ பண்ணுறோன்னா நமக்கு ஸ்மெல் பண்ணி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். டுடே மம்மி ப்ரிப்பேர் டொமேட்டோ ரைஸ்னு. இப்போ வாட்டர் வந்து பாயில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, அது நமக்கு தெரியுமா? வாட்டர் அங்கே பாயில் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஏதாவது ஸ்மெல் வருமா? பார்த்துருக்கீங்களா? ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கீங்களா வாட்டரை? நோ. வாட்டர் does not have any ஸ்மெல். அதே மாதிரி டேஸ்ட் இருக்கா? ஏதாவது ஸ்பைஸியாக இல்லை ஸ்வீட்டாக அந்த மாதிரி ஏதாவது டேஸ்ட் இருக்கா? நோ. ஸோ வாட்டர் டஸ் நாட் ஹேவ் எனி கலர், டேஸ்ட் ஆர் ஸ்மெல். ஓகே, வாட்டர் டஸ் நாட் ஹேவ் எனி கலர், டேஸ்ட் ஆர் smell. Okay children, today in this class we will discuss about introduction of water and sources of water. Okay, which is the main source of water? Rain is the main source of water. Okay, next class we are going to discuss about another topics. Okay children, now we are going to write the EVS class work. Take EVS class of note, take new page, then write new lesson. Okay, so write lesson LN, lesson number 8. Lesson number 8. Sources. S O U R C E S. Sources. S O U R C E S. Sources. And A N D.
Yes. Farms. F O R M S. Farms. Of. O F. Of. Water. W A T E R. Water. Again I repeat this. Lesson number 8. Sources and forms of water. Okay. Then write first pattern. The words. Children, you should write capital D. Then write small hyphen. Write W O R D S. D words. First pattern. D words. Number 1. Source. Source. Spelling for source. S O U R C E. Source. Yeah. Number 1. Source. S O U R C E. Source. Number 2. Dam. D A M. Dam. D A M. Dam. Number 1. Source. Number 2. Dam. Next, number 3. Canals. C A N A L S. Canals. Canals. C A N A L S. Canals. Number 4. Stream. S T R E A M. Stream. S T R E A M. Stream. Number 5. Melt. M E L T. Melt. M E L T. Melt. Children, again I repeat this. Number 1. Source. S O U R C E. Source. S O U R C E. Source. Number 2. Dam. D A M. Dam. Number 2. Dam. D A M. Dam. Number 3. Canals. C A N A L S. Canals. Number 4. Stream.
Number 5, melt. M-E-L-T. Melt. Children, I have no space, so I write on the side. If you have space, you write down. Okay. Next one. Number 6. Filter. F-I-L-T-E-R. Filter. F-I-L-T-E-R. Filter. Number 7. Boil. B-O-I-L. Boil. B-O-I-L. Boil. Number 8. Purify. P-U-R-I-F-Y. Purify. P-U-R-I-F-Y. Purify. P-U-R-I-F-Y. Purify. Number 9. Germs. G-E-R-M-S. Germs. G-E-R-M-S. Germs. Number 10. Leak. L-E-A-K. Leak. L-E-A-K. Leak. Number 6. Filter. F-I-L-T-E-R. Filter. F-I-L-T-E-R. Filter. Number 7. Boil. B-O-I-L. Boil. Number 8. Purify. P-U-R-I-F-Y. Purify. P-U-R-I-F-Y. Purify. Number 9. Germs. G-E-R-M-S. Germs. G-E-R-M-S. Germs. Number 10. Leak. L-E-A-K. Leak. L-E-A-K. Leak. If you have no space now, you take next page. Okay. Number 11. Evaporate. E-V-A-P-O-R-A-T-E. Evaporate. E-V-A-P-O-R-A-T-E. Evaporate. E-V-A-P-O-R-A-T-E.
condensation. Condensation. Number 14, droplets. Number 14, droplets. 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 Number 15, steam. 15, steam. 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 Number 11, evaporate. 12, freeze. 13, condensation. 14, droplets. 15, steam. Children, again I read this. Lesson number 8, sources and forms of water. Sources and forms of water. Number first pattern, D words. First pattern, D words. Number 1, source. Number 1, source. 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 Number 2, dam. 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 Dam என்னது? அணை. மேட்டூர் டேம் சொன்னா கேக்குறோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் என்னது? டேம். ரிவர் வாட்டரை சேவ் பண்ணுறதுக்காக கட்டுறது என்ன சொல்றது? டேம் அப்படிங்கிறது. DAM. டேம். நமக்கு நியராக இருக்கக்கூடிய டேம் எது? மேட்டூரில் இருக்க டேம் தான் நமக்கு ரொம்ப நியராக இருக்கும். DAM. Dam. Number 3, canals. 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 Canalனா கால்வாய். நம்ம தோட்டத்தில் வாய்க்கால் இருக்குல்ல, அதே மாதிரியே இன்னும் அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக 2 பக்கமும் என்ன இருக்கும்? கரை இருக்கும், நடுவில் வாட்டர் இருக்கும். சரிங்களா? அது என்னங்கிறது? கெனல்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. CAN. What do you say? Cat. ALS. Canals. 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 Number 4, stream. Number 4, stream. 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 Stream என்னது? ஓடை. அதாவது மவுண்டன்ல இருக்க ஐஸ்லாம் வந்துட்டு சன்லைட் பட்டு உருகி அதனால அந்த மவுண்டன்ஸ்ல இருந்து ரிவர் வாட்டர் வருது இல்லைங்களா? அதெல்லாம் என்ன சொல்றது? ஓடைகள் அப்படின்னு.
கெட்டியாக இருக்கிறது லிக்விட் ஃபார்ம் மாதிரி இருந்தால் அந்த மெல்ட் உருகிறது உருகுது அப்படின்னு சொன்னால் மெல்ட் MELT மெல்ட் சோர்ஸ் டேம் canals stream melt. Okay, number 6th one filter 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 என்னது வடிகட்டல் சரிங்களா filter FILTER filter. number 7 boil boil னா நமக்கு தெரியும் boil water லாம் நம்ம எடுத்துறோம் இல்லையா சோ boil னா என்னது கொதிக்க வைக்கிறது BOIL 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 boil. number 8 purify purify க்கு filter க்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியும் ஓகேவா ரெண்டுமே சுத்தம் பண்றாங்க PURIFY 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 purify. number 9 germs 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 germs. number 10 leak leak na velila leak leakage ஆகுது அப்படிங்கறோம் இல்லைங்களா உடைஞ்சு leak ஆகுது அப்படின்னு சொன்னால அதுதான் LEAK 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 leak. number 6 filter 7 boil number 8 purify number 9 germs number 10 leak. next number 11 evaporate evaporate னா என்னது ஆவியாகுது சரிங்களா EVAPORATE evaporate evaporate. number 12 freeze freeze னா என்னது உருகுது நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல போட்டோம் அப்படின்னா எப்படி ஆகுது கட்டியா இருக்கு அதான் என்னது ஃப்ரீஸ் ஓகேவா FREEZE 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 freeze. number 13 condensation condensation CONDEN condensation 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 னா சுருக்குறது சரிங்களா then droplets drop னா என்ன சொல்லுவோம் small liquids விடுறோம் இல்லைங்களா அதுதான் droplets so D